ஒரு பாத்ரூம் ஒரு அன்கண்டிஷனாக இருக்க பாத்ரூமை ஒரு கிளீனர்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டுமே இருக்குது. அவங்கள வச்சு தான் பண்ண முடியும், நம்மளால் முடியாதுன்னு ஒரு இது இருந்தது. அதை நம்ம உடைக்கணும். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களே இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டுக்காக நம்ம கொண்டு வந்தோம். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எப்படியாவது நம்ம என்னதான் கவனிச்சாலும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய வீட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பிள்ளைங்க எழுதி வச்சது படம் வரைஞ்சதாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். அடுத்து பெயிண்டிங் அடிக்கும்போது பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனால் நம்ம இந்த சின்ன பாட்டில் ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் வச்சு டைலூட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அதெல்லாம் போயிடும். எப்படி இது வீடியோவில் காமிக்கிறாங்க, இது உண்மையாங்கிற இல்லை, அது நமக்கே ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அடுத்த ப்ராடக்ட் பார்க்கும்போது சும்மா இவங்களே குப்பையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்றாங்க. ஆமாம், அந்த மாதிரி நம்மளே யோசிச்சிருக்கோம், நம்மளே நிறைய ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாரும் நம்ம யோசிக்கிறத பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பாட்டிலாவது வாங்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கும்போது அந்த நம்ம வீட்டில் உள்ள அழுக்குகளை நம்ம பாத்ரூமில் உள்ள அழுக்குகளை நம்ம லிக்விட் வச்சோ ஏதோ வச்சோ எடுத்துடலாம், தண்ணி வச்சோ எடுத்துடலாம். நம்ம உள்ளமும் இல்லமும் சுத்தமாக இருந்தால் நம்ம நோய் நொடி இல்லாமல் அதிகமாக வாழலாம். பிகின் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். ஒருத்தவங்களுடைய சுத்தத்தை அவங்களுடைய சீப்லையும், அவங்களுடைய சிக்கனத்தை அவங்களுடைய சோப்லையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ சாருடைய ப்ராடக்ட்ஸில் அதை நம்மளால் பார்க்க முடியும். கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே பாத்ரூம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருக்கக்கூடிய பாத்ரூமை புத்தம் புதுசாக மாற்றக்கூடிய வகையில் இவருடைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஜி கிரேஸ் என்டர்பிரைஸுடைய மேனேஜிங் டைரக்டர் ரமேஷ் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணெதிர்க்க மிராக்கிள்ஸ் நான் பார்க்குறேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிங்காக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பாசி படைஞ்சு இருக்கக்கூடிய டாய்லெட்ஸாக இருக்கட்டும், இந்த டைல்ஸ் எல்லாமே இதை போட்டு வாஷ் பண்ணும்போது பளபளன்னு ஆயிடுது. அதுக்கு மூல காரணம் எப்போ இதை ஆரம்பிச்சிங்க? இது நம்ம ஆரம்பித்து 1 year ஆகுது சார். நம்ம வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது சும்மா நார்மலாக பண்ணும்போது நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருந்தது. அப்போ நம்ம எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கணுங்கிறத நம்ம நிறைய இடத்துல இதை டெஸ்ட் பண்ணோம். இப்போ நார்மலாக நம்ம உடனே மார்க்கெட்டுக்கு வரல, நிறைய இடத்துல போய் நம்ம அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி காமிச்சோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தகுந்தாப்புல பண்ணி நம்ம அந்த இதில் இன்னும் என்னென்னா நெடி இந்த மாதிரி புகை அது மாதிரி இல்லாமல் நம்ம பெஸ்ட்டாக, ஏன்னா இப்போ ஒரு பாத்ரூம் ஒரு அன்கண்டிஷனாக இருக்க பாத்ரூமை ஒரு கிளீனர்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டுமே இருக்குது. அவங்கள வச்சு தான் பண்ண முடியும், நம்மளால் முடியாதுன்னு ஒரு இது இருந்தது. அதை நம்ம உடைக்கணும். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களே இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டுக்காக நம்ம கொண்டு வந்தோம். இன்றைக்கி அதை நிறைய வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லாமலே இவங்களே க்ளீன் பண்ணி நீட்டாக சூப்பராக பாத்ரூமை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நாள் ஆக ஆக டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு படிய ஆரம்பிக்கும். டாய்லெட்லேயும் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கக்கூடிய இடத்துலலாம் ஒரு மாதிரி பேச்சஸ் இருக்கும். ஸோ அது என்ன தான் ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணாலும் போகாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனில் ஆசிட் எவ்வளோ தூரம் இருக்குது? அது நெடி ஏறுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றிட்டோம் உள்ளே போகாதீங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம இல்லை, அந்த மாதிரி கிடையாது சார். நிறைய பேர் அதைத்தான் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் அந்த ஆசிட்னாலே ஊற்றிட்டு அவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைனால உள்ளே போய் இது பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க கிளீனர்ஸே தேடுவாங்க. ஏன்னா நம்மளால் இது பண்ண முடியாது, ஊற்றிட்டு நம்மளால் நிற்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்காம இருந்தால் அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் க்ளீனிங் லேடிஸ் க்ளீனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால இது பண்ண முடியாத பட்சத்தில் தான் ஆளை தேடுறாங்க. இப்போ நம்ம அதை அப்படியே கொடுத்துட்டா அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கிற ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். அது கரெக்டான மக்கள்கிட்ட போய் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். அது கரெக்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த நெடி, அந்த புகை, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நம்ம ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக இருக்காது. அதை நீங்களே டெமோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இது நம்ம இப்போ நம்ம ஒரு இதுக்காக பண்ணுறது கிடையாது. அது நம்ம வர்றவங்க எல்லாருமே அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நம்ம ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணாலும் யார் பண்ணாலுமே அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகி தான் நம்ம ரிவ்யூ பண்ணணுங்கிறது நம்மளோட ஒரு ஐடியாவாக இருக்கும். புரியுது சார். இப்போ என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம சென்னையில் 10 இடத்துல இருக்குது சார். சென்னையில் மேக்ஸிமம் ஒரு சில ஏரியாவெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரியே நாங்கள் பண்ணுறோம். இப்போ சென்னைக்குள்ள இந்த சரௌண்டிங்கில் எங்கே கேஷ் ஆன் டெலிவரி கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம். சேம் டைம் அங்கங்கே பிரான்ச் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, நம்ம பெருங்குளத்தூர், டி நகர், பெரம்பூர், திருவெற்றியூர், அம்பத்தூர், இந்த ஏரியா, போரூர், இந்த ஏரியாலாம் பிரான்ச்சும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாங்குறாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை சென்னையை தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, கடலூர், அடுத்து திருவாரூர், சேலம், திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, நம்ம மதுரை, புதுக்கோட்டை,
விருதுநகர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி இவ்வளோ ஏரியாவில் நம்ம வந்து பெங்களூர் வந்து நல்லா ரீச் ஆகிருக்குது. அங்கே நம்ம பிரான்ச்சஸ் கிடையாது, ஆனால் கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிட்டுருக்குறோம். அதான் அவுட் சைட் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு. ஆமாம், போயிட்டுருக்குது. நம்ம மும்பை வரை கூட அனுப்பியிருக்கோம் சார். ப்ராடக்ட்டை விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா வந்து மும்பைக்கெலாம் அனுப்புறதுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக அனுப்பிட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து கம்மியான ரேட்டு, அதை விட கொரியர் சார்ஜ் அதிகமாக வந்தது. இல்லை, கொரியர் சார்ஜ் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணி பண்ணுறோம். இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு வரும்போது நம்ம பாதி பேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ 100 ரூபா வருது அப்படின்னா 50 ரூபா மட்டும் தான் கஸ்டமர் சைடு வாங்குவோம். இதையுமே நம்ம சீக்கிரத்தில் அந்தந்த ஏரியாவில் கிடைக்க பண்ணிடுவோம். நம்ம எல்லா இடத்துக்கும் கடைகளில் கிடைக்க பண்ணுறது நம்மளோட. ஏன்னா யாருமே கொரியர் சார்ஜுங்கிற இதில் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு போக வேண்டாமே அப்படிங்கிறத நம்மளோட ஒரு பிளானாக அடுத்த நம்ம திட்டத்தை வச்சுருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்க பண்ணி அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் கிடைக்க பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து சிங்க்குக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்க, டைல்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கீங்க. 2 வித்தியாசமான சொல்யூஷன்ஸ் இருக்குது இல்லையா? வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது சார் நம்மளுக்கு? இப்போ நம்ம அடுத்து இந்த 2 ப்ராடக்ட் போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் கிளீனிங் லிக்விட், இந்த ப்ராஸ் மெட்டல் கிளீனிங் லிக்விட் நம்ம பித்தளை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதை வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள அதை வந்து லான்ச் பண்ணுவோம். அதுவுமே நல்லா இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்ததோ அதுவும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்ட் ஸ்டெயின் ரிமூவர், ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர், இந்த 2 இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் செட்டுக்கு, ஒரு பாத்ரூம்னா வந்து என்னென்ன இருக்குமோ அத்தனைக்கும் இந்த 2லே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு வேறு அதுக்கு வேறுன்ட்டு, ஏன்னா ஒரு இதை க்ளீன் பண்ணிடலாம், இன்னொரு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு லிக்விட் தேடணுங்கிறது இல்லாமல் நம்ம செட்டாகவே நம்ம கொடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூஜை ஜாமான்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கான சரியான ஒரு லிக்விட் இல்லை. அதை நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் அதை வந்து லான்ச் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக கொடுக்கும். அந்த பித்தளை பாத்திரங்கள், ஏன்னா ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பொங்கல் இந்த மாதிரி டயத்துலலாம் அதெல்லாம் எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் வைப்பாங்க. அதை நிறைய இடத்துல வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா பாலிஷ் பண்ண கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு சின்ன காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த புதுசாக ஒரு பொலிவு வர்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது சீக்கிரத்தில் நம்ம லான்ச் பண்ணுவோம் சார். ஜி கிரேஸ் என்டர்பிரைசஸ் வந்து இப்போது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வீட்டில் கொடுக்கக்கூடிய சீர்வரிசெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி பறனில் இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுக்கும்போது ரொம்ப அழுக்காக பாசி படிஞ்சு போயிருக்கும். அது வந்து நம்ம போயிட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது கையில் எரிச்சல் வரும். நிறைய லோக்கலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்க சொல்யூஷன்லாம் போட்டுவோம். இதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரிச்சல் இல்லை? அந்த நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது நாங்கள் வந்து ஒரு சில சும்மா நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். நாங்கள் கைட்டு தான் பண்ணியிருக்கிறோம், க்ளவுஸ் கிடையாது. நம்ம வந்து இப்போ நம்ம பாத்ரூம் கிளீனிங் லிக்விடாவது க்ளவுஸ் போடணும்னு சொல்கிறோம். அதுக்காண்டி காம்ஃபுல்லுங்கிறது கிடையாது. பாத்ரூமில் கை வைக்கிறனால நம்ம வந்து க்ளவுஸ் போட சொல்கிறோம். ஏன்னா வந்து பாத்ரூமில் ஸ்டெயின் அழுக்கு இருக்கும், நம்ம வந்து குளிப்போம் அதெல்லாம் வந்து அதனால் நம்ம க்ளவுஸ் போட சொல்கிறோம். நம்ம லிக்விட் எதுவுமே காம்ஃபுல்லுக்குலாம் கிடையாது. நம்ம பெருங்கைட்டே பண்ணலாம். இருந்தாலும் பாத்ரூமில் பண்ணும்போது இது பண்ணலாம். அதுவும் நம்ம அந்த ப்ராஸ் மெட்டல் கிளீனிங் லிக்விட் நம்ம கைட்டே பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது வந்து ஒருவேளை துணியில் பட்ட ஏதாவது ஸ்டெயின் எதாவது? இல்லை, எதுவுமே ஆகாது சார். சார் இப்போ வந்து இதை வந்து நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி வேறு எதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஸ்டெயின் ரிமூவர், இது வந்து நம்ம வந்து பாத்ரூமில் மெயினாக வந்து வால் டைலு, ஃப்ளோர் டைலு, அந்த பிவிசி டோரு அதில் பின்னாடி நம்ம குளிச்சு விட்டு அந்த கரையாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணலாம். பக்கெட்டு, மக்கு, பிளாஸ்டிக்கில் உள்ளது எல்லாமே இது வந்து அந்த சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் இந்த பாட்டில் வச்சு இந்த பாட்டில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். பெரிய பாட்டில் வச்சு க்ளீன் பண்ணலாம். சின்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம சொல்லலை. அது வந்து ஒன்லி வந்து க்ளோசெட்டு, அந்த டேப்பு, வாஷ் பேசன் மட்டும் தான் க்ளீன் பண்ணுறோங்கிறது இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வந்து அதை வச்சு சிமினி க்ளீன் பண்ணலாம். வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ சிமினி வந்து மாட்டிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் கரையா அந்த மாதிரி வந்து புகை அடித்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதை க்ளீன் பண்ணலாம். கிச்சன் க்ளீன் பண்ணலாம். ஆயிலியாக எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சூப்பர் பெஸ்ட்டு லிக்விடாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவரில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எப்படியாவது நம்ம என்ன தான் கவனித்தாலும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய வீட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி அந்த பிள்ளைங்க எழுதி வச்சது படம் வரைஞ்சதாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். அடுத்து பெயிண்டிங் அடிக்கும்போது பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஆனால் நம்ம இந்த சின்ன பாட்டில் ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் வச்சு டைலூட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஆமாம், அது போகுது. அடுத்து வந்து எண்ணெய் நம்ம இப்படி தலையை சாஞ்சிருப்போம். ஒரு டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தலையை சோறில் சாய்ச்சி பார்க்கும்போது வந்து அந்த எண்ணெய் பசெல்லாம் அதில் ஒட்டிடும். அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது போயிடும். பைக் வாஷ் பண்ணுறது, இந்த பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கப்ஸில் அந்த ஸ்டீல் எஸ்எஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மழையில் இந்த வெயிலில் நிற்கும் போது துரு பிடிச்சிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டீ ஷாப்பு, ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் முன்னாடி அந்த பட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் நம்ம இப்போ போய் பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் அது வெளியில் வச்சு மழை தண்ணி எல்லாம் பட்டு பழசு மாதிரி இருக்குமே தவிர அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம இந்த லிக்விட் வச்சு பண்ணும்போது வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஒரு வீக்லி ஒன்ஸாவது அது மாதிரி பண்ணும்போது வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்.